இங்க எல்லோருமே ஒற்றுமையா இருக்க வேண்டும். காசு இருந்தா தானா தம்பி நாடு மதிக்கும். காசு இருந்தா பையன் காசு இருந்தா 10 காசு இருந்தா தானா தம்பி நாடு மதிக்கும். நம்ம பையில 10 ரூபா இருக்கு தெரிஞ்சாதான் நான் நண்பன் கூட பின்னாடி வருவேன். இவன் பின்னாடி போனா ஒரு டீனாலும் வாங்கி கொடுத்தாண்டு. நம்ம பையில 10 ரூபா எல்லாம் தெரிஞ்சு போற வழியிலே எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குன்னு ஒதுங்கிட்டு ஆகி போயிடுவேன். ஏன் அப்படி ஒதுங்கிட்டு போறேன்? அவன் பையில 10 ரூபா எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இவன் பின்னாடி போனா நம்ம பையில இருக்க 10 ரூபாய்க்கு வேட்டி வச்சுட்டு போயிடுவான்னு சொல்லி இப்ப நாட்டில் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்களே. ஃப்ரெண்ட்ஷிப் எதை வச்சு நீடிக்குதுன்றாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்குதுன்னா இன்னைக்கு 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்கல் வாங்கல. ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்கலை. ஃப்ரெண்ட்ஷிப் 4 பேர் சேர்ந்து விட்டு புரியாம இருக்கணும் அப்படின்னா அவனோட சேர்ந்து இவன் ஒரு பீர்னால அடிச்சாத்தான் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கிறேன். ஆமா, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி விட்டு போயிடுறேன். இன்னைக்கு கட்டிங் வாங்கி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கவே, கட்டிங் ஒருத்தன் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா கடவுளே நீ தாண்டான்னு கையெடுத்து கும்பிடுறேன். கோட்டு வாங்கி கொடுத்துட்டேன்னு வச்சுக்க, உனக்கு கரடிவெட்டி கிராமத்தில் ஒரு கோயிலே கட்டி கும்பிடுவேன்றியான். ஆப் வாங்கி கொடுத்துட்டேன், அதோட ஆப்பு காலையிலக்கு கட்டிங் தேடி வந்துடுவேன். இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி காலம் இப்படி போய்கிட்டு இருக்குன்னு சொல்ல வர்றேன். ஆமா, ஏன்னா செந்தில் 4 பேர் பேச்ச கட்டு ஒருத்தர் கட்டாரு. 4 பேர் பேச்ச கட்டு ஒருத்தர் கட்டாருப்பா. உங்க 4 பேர்த்த நான் சொல்லல, பொதுவான கருத்தை சொல்றேன். கிட்ட 5 பேர் சேர்ந்து செம்பரியாடு மேய்ச்சிருக்காங்க. 5 பேர் காலையில ஆட்டை ஓட்டி மேய்க்கிறது, இரவு நேரத்தில் கொண்டாந்து கிடையை அமர்த்துறது. காலையில ஆட்டை ஓட்டி மேய்க்கிறது, இரவு நேரத்தில் கிடையை கொண்டாந்து அமர்த்துறது. இப்படி இருக்கையில இந்த 5 பேர்த்துல 4 பேர் சொல்லி இருந்திருக்காங்க, ஏப்பா இப்படி காலைக்கு ஆட்டை ஓட்டி மேய்ச்ச ராத்திரி நேரத்தில் கொண்டாந்து கிடையை அமர்த்த, இப்படி இருந்தோம்னா நம்ம எப்படா வாழ்க்கையில முன்னேறது? அப்ப மசையை பார்க்கலடா அப்படின்னு சொல்லி இப்ப வாழ்க்கையில முன்னேறது அப்படின்னு சொல்லி கேட்க, கடைசியில் அதுலதான் ஒருத்தர் யோசனை சொல்லியிருக்காரு. நான் அந்த வாழ்க்கையில நம்ம முன்னேறணும் ஒரு யோசனை எனக்கு தெரிஞ்சு வச்சு அப்படின்னு நம்ம ஆடுகுடி மேட்ச் ஓட்டி வரையில பார்த்தேன். நான் 3 சினிமா தேட்டர் போஸ்டர், அதில் அருமையான படம் இன்னைக்கு போட்டிருக்காங்க. இந்த படத்தை போய் நம்ம பார்த்துட்டோம்னா நாளைக்கு நம்ம வாழ்க்கையில முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த 4 பேர் ஒரு ஆள்கிட்ட யோசனை சொல்ல. அப்போ அந்த ஒரு ஆள் சொல்றாரு, அப்படின்னா கொஞ்சம் வெள்ளத்தில் ஆட்டோ ஓட்டி கொண்டு இப்போ கடையை அமர்த்திட்டு வாங்கப்பா படம் பார்க்க போவான் அப்படின்னு சொல்லிட்டு 5 பேர் ஆட்டோ கொண்டாந்து ஓட்டி கடையை அமர்த்தவுமே கடையில் உள்ள ஆட்டோ விட்டோமே வாங்கப்பா படம் பார்க்க போவோம்னு கேட்க, அப்பத்தான் அந்த ஒரு ஆள் சொல்றாரு, ஏப்பா நம்ம 5 பேர் இன்னைக்கு படம் பார்க்க போயிட்டோம்னா ஆட்டுக்குட்டி காவலுக்கிட்ட ஆள் இல்லாம கிடையில காவலுக்கு ஆள் இல்லைன்றது தெரிஞ்சு எவனாச்சும் கலாநிப்பை வந்து அதுல 2 ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போயிட்டான்னா காலையில முதலாளி ஆடை எண்ணி பார்த்துட்டு எங்கடா 2 ஆடை காணோம்னு கேட்டா என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி யோசனை சொல்ல. அப்பத்தான் இந்த 4 பேர் ஒரு ஆளுக்கு யோசனை சொல்றாங்க, நீ சொல்ற யோசனை நல்ல யோசனையா தான் இருக்குது. அப்படின்னா நாங்க ஒரு யோசனை சொல்றோம்னு 4 பேர் சேர்ந்து ஒரு ஆள்கிட்ட சொல்றாங்க, நாங்க 4 பேர் இன்னைக்கு படம் பார்க்க போறோம், நீ ஒரு ஆள் ஆட்டுக்குட்டி காவலுக்கிட்ட இரு, நாளைக்கு நாங்க 4 பேர் பொறுமையா பாரியா இங்க லோட பாருங்க, லோட ஆம்பலாம் பாருங்க, டிக்க குறைக்கிறேன்னா குறைச்சுக்க. ஹலோ நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த 4 பேர் ஒரு ஆள்கிட்ட யோசனை சொல்றாங்க, நாங்க 4 பேர் இன்னைக்கு படம் பார்க்க போறோம், நீ ஒரு ஆள் ஆட்டுக்குட்டி காவலுக்கிட்ட இரு, நாளைக்கு நாங்க 4 பேர் ஆட்டுக்குட்டி காவலுக்கிட்ட இருக்கோம், நீ ஒரு ஆள் போய் படம் பார்க்கறான்னு சொல்ல. அப்பத்தான் இந்த ஒரு ஆள் சுதாரிக்கிறாரு,
ஏப்பா டேய் தம்பி, நான் மட்டும் என்னடா செங்கன பயலா? நானும் வரையிலே சினிமா போஸ்டர் பார்த்துட்டு தான்டா வந்தேன். சினிமா போஸ்டர் ஒட்டி இருந்துச்சுல, இன்று இப்படம் கடைசி அப்படின்னு ஒட்டி இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க 4 பேரும் போய் இந்த படம் பார்த்துட்டு நாளைக்கு வாழ்க்கையில முன்னேற, நாளைக்கு நான் மட்டும் போய் வேற படம் பார்த்துட்டு வாழ்க்கையில முன்னேறாம கிடக்கவா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஆள் அப்படித்தான் சுதாரிக்கிறாரு. சுதாரிக்கவும் இப்போ 4 பேரும் சொல்றாங்க, அப்படின்னா நீயும் படம் பார்க்கணும்னா நாங்கள் யோசனை சொல்றோம். யோசனையிலேயே அவனை ஓட்டுறாங்க. எப்படி சொல்ல சொல்ல அவனு எழுந்து கேட்குறான். அப்படி சொல்லி சொல்லவும் என்னப்பா சொல்லுங்கப்பான்னு கேட்க, நாங்கள் 4 பேரும் தேட்டருக்கு போயிடுறோம். உனக்கும் சேர்த்து 5 டிக்கெட்டாக எடுத்து வச்சிடுறோம். நீ என்ன செய்ய தெரியுமா? எல்லா ஆடும் படுத்த பின்னாடி மெதுவாக தேட்டருக்கு வந்துடு. 5 பேரும் படம் பார்த்துட்டு 5 பேர் வந்து ஆட்டுக்குடி காவல்கிட்ட கப்படுத்துக்கிறோம்னான்னு சொல்ல. சரிப்பா, அப்படின்னா அது நல்ல யோசனையாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் 4 பேரும் போங்க, எனக்கு சேர்த்து 5 டிக்கெட்டை எடுத்து வைங்க, நான் ஆட்டையெல்லாம் படத்தை பின்னாடி வந்துடுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட. இந்த 4 பேர் 4 8 தான் எடுத்து வைக்க அவங்களுக்கு சந்தேகமாகி போச்சு. இந்த ஆள் ஆட்டுக்குடி படுக்காமல் இருக்கையில் படம் பார்க்குற யோசனையில் வந்தாலும் வந்துடுவேன் தேட்டருக்கு, இவன்ட்டு ஒரு சத்தியை வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி திரும்ப இங்கே கிடைக்க வந்துட்டாங்க. என்னப்பா தேட்டருக்கு போல டிக்கெட் எடுக்கலான்னு கேட்க, தேட்டருக்கு போகத்தான் போகிறோம், டிக்கெட் எடுக்கத்தான் போகிறோம், எங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பான்னு கேட்க. என்னப்பா சத்தியம் பண்ணி கொடுக்கணும்னு கேட்க, சத்தியமா எல்லா ஆடும் படுத்த பின்னாடி தான் நான் தேட்டருக்கு வருவேன்னு எங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். ஆமாம் அப்படின்னு சொல்லி சத்தியம் கேட்க, இந்த 4 பேர்த்துட்டு அந்த ஒரு ஆள் சத்தியம் பண்ணுறாரு. சத்தியமா எல்லா ஆடும் படுத்த பின்னாடி தான் நான் தேட்டருக்கு படம் பார்க்க வருவேன்னு சத்தியம் பண்ணிட்டாரு. அவங்க அந்த நம்பிக்கையில் கிளம்பிட்டாங்க 4 பேர். 4 பேரும் போக ஒரு ஆள் ஆட்டுக்குடி காவலுக்கு தான் நிற்க. என்னைக்கு 8 மணிக்கு மேலே படுக்கக்கூடிய ஆடா அன்னைக்கு 7 மணிக்கெல்லாம் ஒவ்வொரு ஆடாக படுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆடு படுக்க 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 இங்கே நின்றவருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஆட்டுக்குட்டியும் கூட தெரியுதியா நம்ம படம் பார்க்க போகிற யோசனை. என்னைக்கு 8 மணிக்கு மேலே படுக்கக்கூடிய ஆடு 7 மணிக்கெல்லாம் ஒவ்வொரு ஆடாக படுக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி நின்று பார்க்கல, எல்லா ஆடும் படுத்துருச்சா அப்படின்னு சொல்லி எட்டி நின்று பார்க்க, எட்டி ஏற்று நின்று பார்க்குறாரு. சுற்றுலருக்கு ஆடு ஊரம் படுத்துருச்சு. ஆமாம், நடுவில் ஒத்தாடு மட்டும் படுக்காம நின்றுக்கிட்டே இருக்குது. அப்பத்தான் அவருக்கு சந்தேகம், என்னடா இருக்க சுற்றுல இருக்க ஆடு ஊரம் படுத்துருச்சு, நடுவில் இந்த ஒத்தாடு மட்டும் படுக்காம நின்றுக்கிட்டே இருக்குது. இந்த ஆடு எப்போ படுக்கிறது, நம்ம எப்போ படம் பார்க்க போறது அப்படின்னு சொல்லி திரும்ப நிற்கிறார் பொறுமையா. அந்த ஆடு படுக்கட்டும் அப்படின்னு, ஏன்னா சத்தியம் வேற பண்ணி கொடுத்து விட்டார்ல அப்படின்னு சொல்லி நிற்க இந்த ஆடு படுக்கிற மாதிரியே தெரியல. இந்த ஆடு பொறுமை இழந்துட்டாரு. இப்போ நீ படுக்கலைன்னா என்ன, இப்போ நான் உன்னைய படுக்க போட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு, மண்டியாடு போட்டுக்கிட்டு தவந்து 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 நின்றாட்டுக்கிட்ட போக, நின்றாட்டுக்கிட்ட போய் நின்றாட்டு காலை பிடிச்சு இழுத்து திட்டு இப்படி படுக்க போட்டாருவாரு. திட்டு சத்தம் கட்டதுமே படுத்துருந்து மொத்தாடு எந்திரிச்சு, மொத்தாடு எந்திரிச்சுவாரு. அதுல இருந்து ஒத்தாடும் படுக்கல. இப்ப 4 பேரும் படம் பார்த்துட்டு கிடைக்க வந்துட்டாங்க. ஏப்பா படம் பார்க்க வரலன்னு கேட்க, ஏப்பா ஒத்தாடு படுக்கலன்னு சொல்லி ஒத்தாட படுக்க போட போனேன், ஒத்தாட படுக்க போட போய் மொத்தாடு எந்திரிச்சிச்சு, அதுல இருந்து இன்னும் ஒத்தாடும் படுக்கலப்பா. இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த 4 பேர் பேச்ச கேட்டு ஒருத்தர் கேட்டாரா, அதனால யாரை பேச்சு யாரும் கேட்கக்கூடாது, அவங்க புத்திக்கு முளைச்சாத்தான் பிழைக்க முடியும்னு சொல்லி கண்ணால நாடகத்தை பார்க்கணும், காதால பாட்டுகளை கேட்கணும், காலராம தான் காரியம் இருக்குது. 2 கண்ணாலே நாடகத்தை பார்த்துடுங்க, 2 காதாலே பாட்டுகளை கேட்டுடுங்க. கண்ணாலே நாடகத்தை பார்த்துடுங்க, 2 காதாலே பாட்டுகளை கேட்டுடுங்க. ஒன்று சொன்னா போல அமைதியாக இருந்துடுங்க, இது சோதனை சோதனைக்கு வணக்கம். கண்ணாலே நாடகத்தை பார்த்துடுங்க. பின்னாடி போகாதீங்க, கண்ணை எட்டிக்கிட்டு பார்க்காதீங்க, பின்னாடி போகாதீங்க, கண்ணை எட்டிக்கிட்டு பார்க்காதீங்க. முன்னாலே வந்து நீங்க அமர்ந்து இருந்து என்னென்ன நடக்குதுன்னு கவனிச்சிருங்க, முன்னாலே வந்து நீங்க அமர்ந்து இருந்து என்னென்ன நடக்குதுன்னு கவனிச்சிருங்க. இந்த பின்னாலே நாடகத்தை பார்த்துடுங்க, இந்த காதாலே பாட்டுகளை கேட்டுடுங்க. ஒன்று சொன்னா போல அமைதியா இருந்துடுங்க, சோதனை சோதனைக்கு வணக்கம். சீட்டி அடிக்காதீங்க, இப்படித்தான் சீட்டி அடிக்கிறாங்க. ஆமா ஆமா, சீட்டி அடிக்காதீங்க, சீட்டி அடிக்காதீங்க, துண்டு சீட்டி கொடுக்காதீங்க, சீட்டி அடிக்காதீங்க, துண்டு சீட்டி கொடுக்காதீங்க, சீட்டி
துண்டு சீட்டு கொடுக்காதீங்க கச்சி பாட்ட பாட சொல்லி கண்ட பாட்ட பாட சொல்லி கள்ளகட்ட உண்டு பண்ணி போகாதீங்க கச்சி பாட்ட பாட சொல்லி கண்ட பாட்ட பாட சொல்லி கள்ளகட்ட உண்டு பண்ணி போகாதீங்க ரெண்டு கண்ணாலே நாடகத்தை பாடிடுங்க ரெண்டு காதாலே பாட்டுகளை கேட்டுடுங்க என்று சொன்ன பொல்லாததையா எண்ணிடுங்க சோதனை சோதனைக்கு வணக்கமுங்க வணக்கமுங்க வணக்கமுங்க. அப்படி கரடுபட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆண்டிச்சாமி ஸ்ரீ ஆகாச கற்பர் ஊர் காவலன் ஸ்ரீ வேளாமலை கன்னிமார் சாமிகள் கோவில் உற்சவத்தை முன்னிட்டு கரடிப்பட்டி திரு பா கா நாமனா வெள்ளைக்கண்ணு அம்பலம் அம்மாப்பட்டி திரு மா சின்னு மற்றும் கரடிப்பட்டி அம்மாப்பட்டி ஊர் பொதுமக்கள் முன்னிலையிலும் கோயிலும்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இங்கே நடந்து கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ பள்ளி நிமிடம் நாடகம். இந்நாடகத்தில் நடிக்கும் நடிப்பு சிவந்தன் இன்னிசம் சென்றடமா வெற்றிமாலை சுடிவரும் அருமை அண்ணா கமுதியைச் சேர்ந்த எம் கூறிராஜன் அவர்கள் இந்த இடத்திலே விரங்கமடைகளே வேலன் வேலன் பொறுத்தாடிய காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னிசைக்கான இசை குகில் அருமை சகோதரி ரத்தத்தைச் சேர்ந்த ஏ கலைரஞ்சனி அவர்கள் இந்த இடத்திலே ஸ்ரீ பள்ளி நாயாவும் நடிப்பார்கள். தேவகான இசைத்தண்டல் வசனமணி பேரரசு அருமை மாப்பிள்ளை மதுரை அருகில் உள்ள பெத்தாம்பட்டியைச் சேர்ந்த எம் ஜி நவநீத கிருஷ்ணன் அவர்கள் இந்த இடத்திலே நார்ம கழக பிரியராகவும் நடிப்பார்கள். 6 மணியே கலையரசு அருமை மாமா பார்த்திமனூர் கள்ளிக்குடியைச் சேர்ந்த ஏ கே ராமசாமி அவர்கள் இந்த இடத்திலே 6 மணியும் பின் பாட்டு மழைக்காகத்தான் மேகம் அடக்கலைக்காகத்தான் மேகம் ஹலோ கோலே குமரன் மிருதங்க சக்கரவர்த்தி அருமை தம்பி எஸ் ராஜா அவர்கள் இந்த மிருதங்கம் அண்ட் டோலக் அண்ட் தபேலா இசைப்பார்கள்.
பலபாத்தியங்கிற பாட்சி பலவிருமான கவனிக்க வந்திருக்கும் அருமை தம்பி எம் செந்தில்குமார் அவர்கள் இந்த இடத்திலே ஆல் ரவுண்டு அண்ட் பல ரவுண்டு. எங்களுக்கு தாய் தந்தை மருந்து தாளத்தை இசைக்க வந்திருக்கும் அன்மையப்பா முக்குடியை சேர்ந்த MS முத்துராஜ் அவர்கள் இந்த இடத்திலே சீன் அண்ட் தாளத்தை இசைத்து காட்டுவார்கள். தாளக்கார் எப்படி விசாரியா? ஏன்னா மதுரையில இருந்து வேணும் வச்சது அவர் சாமானு காட்டினான். ஏன்னா அவர் சாமான் பெரிய சாமான்ல அதுல தூக்கி போக முடியாதுல்ல, அதனால வேணும் வச்சு வேணுக்களை ஏற்றி கொண்டாந்துருக்கு. ஆமா, எங்களுக்கு சிறிதாக பேசினாலும் பெரிதாக வெளிப்படுத்தக்கூடியது ஒளி ஒளி அமைப்பு டீப்பு ரொம்ப டாப்பு மைக்கு ரொம்ப குயிக்கு என்ற முறையில் ஒளி ஒளி அமைத்திருக்கும் சத்யா சவுண்ட் சர்வீஸ். இருப்பிடம் அம்மன் குறிச்சி. சத்யா சத்யா சத்யா. ஏன்னா ஒரு பாட்டு போட்டாலும் 1 லட்சம் பாட்டுக்கு சமமானம் பாட்டை போடுறாரு. ஆமா, ஏன்னா அத்தியா சவன் அம்மன் குறிச்சி ஏரியாவும் நிறைய செஞ்சிருக்கு இருக்கட்டும். அதனால சாப்பாடு ஏற்பாடு உண்மையிலே அருமையான ஏற்பாடு, அருமையான ஓசரிப்பு வேற. ஏன்னா சமைச்சிருந்தாலும் அந்த பேரு வந்து ஓசரிப்பு, அருமையான ஓசரிப்பு அவர்களுக்கு. ஆமா ஆமா, மைக் செட்டுக்காரன் நம்மளும் போய் ஒன்னா சாப்பிட்டோம்ல. ஆமா, அதனால ஆடல் இளையரசி அப்படியே சுந்தரி. என்னடா அடடா அடடா ரெண்டு ஆட்டுக்குட்டி இல்லடா, அடடா அடடாண்டா. இல்ல ஆட்டுக்குட்டியை தான் கொஞ்சம் அடைச்சேன், இல்ல கோழியை பிடிச்சி அடைச்சேன். பொம்பளை பிள்ளை. ஆமா, நம்ம மட்டும் அப்படிடா இன்னைக்கு 45 பேர் நீ இருந்தாலும் பேசாம உட்காந்து வேடிக்கை தான் பார்க்க முடியும். இன்னைக்கு விடிய விடிய ஏன் மட்டும் அப்படிடாது. ஆமா ஆமா, உண்மையிலேயே நம்ம கரடிப்பட்டி ஊர் பொதுமக்கள் அன்பாகவும் ஊர் தெய்வங்களுடைய ஒரு அருளாலையும் உண்மையிலேயே இன்னைக்கு ஒரு டான்ஸருக்கு 2 டான்ஸர் போட்டு ஒரு டான்ஸ் தான் வந்திருக்கு, 2 டான்ஸரு. ஆமா ஆமா, அண்ணே நாடக அமைப்பாளர் பொன்சாமி அண்ணன் வந்து அவருடைய நல்ல மனசுக்கு எல்லாம் நடக்கும். ஏன்னா அன்னை நாடகங்கள்லாம் நிறைய முதல்ல ஆடினேன். இப்போத்தான் அன்னை ஒரு 5-6 வருஷமாக கொடுக்கல நம்மளுக்கு நாடகங்க. ஆமாம், அங்கிருந்து ஆளுங்க நிறையா வந்துட்டாங்கல்ல, அதனால வந்திருக்கும் டான்சர் அவர்கள் ஜெயஜிரி டான்சராகவும் ஆர் லட்சுமி 2வது டான்சராகவும் வந்திருக்கார்கள். டான்ஸ் காமிக்கே கனவுகளே ஆயிரம் கனவுகளே
நாடகத்தினுடைய அமைப்பாளர் அருமை அண்ணா ஏ பொன்னுச்சாமி அண்ணா அவர்கள் இருப்பிடம் தோரங்குறிச்சி. இந்த நாடகத்தை எந்த நாடகமாக இருந்தாலும் அண்ணா அவர்கிட்ட கொடுங்க. சிறந்த முறையில் குறிப்பிட்ட நேரத்தில் நல்ல நடிகர்களை கொண்டு வந்து நடத்துவாங்க. சொல்ல போக எல்லாத்தையும் சொன்னாலும் இவை யார் எந்த ஊர் அந்த தெரிஞ்சு தெரியாமல் இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமைனாலே உங்கள் அன்பு தம்பி உடன்புறா சகோதரர் மதுரை அருகில் உள்ள கருவனூரை சேர்ந்த பி சதீஷ்குமார் அவர்கள் இந்த இடத்திலே பப்புன் அண்ட் காமிக்கு விடிய விடிய நம்ம தான் வருவோம். நடிப்பவருக்கு ரசிப்பவருக்கு நட்பு இருக்கணும். நாடக கலை சிறந்த கலையா இருக்கனாலே பண்புள்ள பெரியோரே பாசமுள்ள தாய்மாரே அன்புடனே அமர்ந்திருந்து நாடகத்தை காண்பீரே. அன்புடைய பெரியோரே அன்புள்ள தாய்மாரே அன்புடனே அமர்ந்திருந்து நாடகத்தை காண்பீரே. முன்னாலே தாண்டி முதல் வணக்கம் சொன்னீங்க. முன்னாலே தாண்டி முதல் வணக்கம் சொன்னீங்க. பண்புள்ள பெரியோரே பாசமுள்ள தாய்மாரே அன்புடனே அமர்ந்திருந்து நாடகத்தை காண்பீரே. தாய்மாரே அன்புடனே அமர்ந்திருந்து நாடகத்தை காண்பீரே. நாடகத்தை காண்பீரே. நாடகத்தை காண்பீரே. நாங்க நிக்கிறோம்.